ஸ்ரீ 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 ஓம். அன்பும் ஆட்டுக்குட்டியும். நாம் இருக்கின்ற நமது ஆசிரமத்திலிருந்து என்னுடைய அறையிலிருந்து ஜன்னல் வழியாக பார்த்தால் ஏரிக்கரை தெரியும். ஏரிக்கரையில் சில நேரங்களில் ஆடு மாடுகள் மேயும், சில நேரங்களில் பறவைகள் பறப்பதை நாம் காணலாம். சிறிய பறவைகள் நடப்பதையும் பார்க்கலாம். இது எனக்கு வழக்கம். ஒரு சில நேரங்களில் பார்ப்பேன். அன்றும் அப்படித்தான். நான் அந்த ஏரிக்கரையை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு குரல் ஒன்று வருகிறது. ஒரு பெண்ணின் குரல். அந்த குரல் ஒரு வித்தியாசமாக தான் வளர்க்கும் ஆடுகளை கூப்பிடும் ஒரு குரல். அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு மொழியிலே சப்தம் உண்டாக்குவார்கள். அந்த சப்தம் உண்டாக்குகிறாள். அந்த சப்தத்தை கேட்டவுடன் திரும்பி பார்க்கின்றேன், யார் அது என்று, எங்கிருந்து அந்த குரல் வருகின்றது என்று. ஏரிக்கரையின் மேல் அப்பெண்மணி நின்று கொண்டு கூப்பிடுகின்றார். கூப்பிடும்போது ஏரியின் உள்ளிருந்து, ஏனென்றால் நீர் இல்லாத காலங்களில் ஏரியிலே புல்கள் இருக்கும், மரங்கள் நிறைந்த ஒரு ஏரி அது. அப்படி புல் மேய்வதற்காக மாடுகளும் ஆடுகளையும் மேய்ப்பது வழக்கம். அவள் கூப்பிடும்போது உள்ளிருந்து 2-3 ஆடுகள் வெளியே வந்துவிட்டது. ஆனால் மீண்டும் அவள் கூப்பிடுகின்றாள், செல்லம் வாடி, வெளியில எங்கடி இருக்க, வாமா, வெளியில வாமா, அம்மாக்கு நேரம் ஆகுதுமா, வாமான்றா. அதாவது சக ஒரு குழந்தையிடம் பேசுவது போல் அவள் கூப்பிடுகின்றாள் அதை. ஆனால் மறுபுறத்திலிருந்து, ஏரியின் உள்ளிருந்து ஒரு சப்தமும் வெளியே வரவில்லை. மீண்டும் அவள் அதே போல் அழைக்கின்றாள். சிறிது நேரத்தில் உள்ளிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியின் குரல் வருகிறது. அப்போது அந்த பெண்மணி இப்பொழுதுதான் அம்மாவின் குரல் கேட்டதா, வாடி வெளியில, அம்மாவுக்கு டைம் ஆகுது, அப்படி என்று சொல்கிறாள். அதை கேட்கும் பொழுது நமக்கே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. எப்படி ஒரு ஆசையுடன் கூப்பிடுகிறாள் என்று. சிறிது நேரத்தில் சப்தம் உண்டாக்கி கொண்டே அந்த ஆட்டுக்குட்டி வெளியே வந்தது. வரும்போது அவள் சொல்கிறாள், ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி, அம்மாவுக்கு வேலை இருக்கு, 2 நாளைக்கு வந்துரு, நான் உனக்கு வீட்டுல புல்லு போடுறேன், அப்படி இல்லை நான் 2 நாள் கம்மியா சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றா. அது கேட்கும்போது ஒரு ஆனந்தம். ஆனா அதே நேரத்தில் நம் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இது எத்தனை நாளைக்கு அந்த பெண்மணியின் அன்பு அந்த ஆட்டுக்குட்டியிடம் இருக்கும்? அவளோ ஆட்டுக்குட்டியை தன் வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கின்றாள். அந்த வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு விவசாயிக்கு விற்கலாம், அல்லது அந்த மாமிசத்திற்காக விற்கலாம். இந்த 2 இடத்திலே விவசாயத்திற்காக விற்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி அவளுடைய அன்பை இழக்கும். அவளும் ஆட்டுக்குட்டியின் மீதான அன்பை இழக்கின்றாள். அந்த ஆட்டுக்குட்டி நினைவிலே அந்த அன்புகள் இருக்கும். இவளுடைய நினைவிலும் அந்த அன்பு இருக்கலாம். ஆனால் பணத்திற்காக மட்டுமே அவள் வளர்க்கின்றாள் என்றால் அந்த அன்பு ஆட்டுக்குட்டியிடம் இருக்கும், இவளிடம் காணாமல் போய்விடும். இந்த இடத்திலே அவள் 2 விதமான விற்பனை செய்யலாம். ஒன்று, அதை அறுப்பதற்காக, அல்லது இன்னொரு இடத்தில் வளர்ப்பதற்காக. அது அவளுடைய தேவையை பொறுத்தது. அது அவளுடைய மனதை பொறுத்தது. இங்கே என் மனதிலே என்ன தோன்றுகின்றது என்றால், பணம் இருந்தால்தான் நம்மளுடைய அன்பை கடைசி வரை கொண்டு செல்ல முடியுமோ என்கின்ற ஒரு எண்ணம். 2, பணத்திற்காக நாம் நம்மளுடைய அன்பை இழக்கின்றோம்.
பணத்திற்காக நம்முடைய அன்பை விட்டு விடுகின்றோம். இங்கே பணம் என்பதே பிரதானமாக இருக்கின்றது. நம் அன்பு இங்கே உண்மையான அன்பாக இருக்குமே ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை தன் வாழ்நாள் முழுவதும் வைத்துக் கொள்ள போராடுவாள். அல்லது தன் தேவை வேறு வழி இல்லை என்னும் பொழுது அதை கடந்து செல்வாள். வேறு வழி இல்லை. அதே போல்தான் நாமும் மற்றவர்கள் மீது இருக்கின்ற அன்பை நம் பணம் என்கின்ற ஒன்று விஷயம் வரும்போது நம் வாழ்விலே நம் அன்பை மறக்கின்றோம். அதே நேரத்தில் என் தேவைகள் வரும்பொழுது அந்த அன்பு வேண்டாம் என்று விலக்கிவிட்டு நாம் இன்னொரு அன்புக்கு செல்கின்றோம். எப்படி இந்த பெண்மணி அந்த ஆட்டுக்குட்டியை விற்று பணத்தை பெற்று மீண்டும் ஒரு குட்டியை வாங்கி வளர்ப்பாலோ அதே போன்றுதான் இங்கே நாமும் அன்பை விற்றுவிட்டு நம் மீது அன்பா காட்டுபவர்களை விட்டுவிட்டு இன்னொரு அன்பிடம் நாம் சென்று விடுகின்றோம். நம் தேவைக்காக. இது சுயநலம் சார்ந்தது. இங்கே இந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய நினைவுகளை மறக்காமல் இருக்கும். இவளுடைய அன்பு உண்மையாக இருந்தால் இவளும் எந்த சூழ்நிலையில் அதை விற்று இருந்தாலும் அவளுடைய மனதிலே அந்த அன்பு இருக்கும். அப்படித்தான் நாமும் ஒரு சிலர் காரண காரியங்களால் நம் அன்பை மறக்க முற்படும் போது அந்த அன்பு நம் நினைவிலேயே இருக்கும். ஆனால் நம் அன்பை பணத்திற்காக, நம்மளுடைய தேவைக்காக, சுயநலத்திற்காக நாம் விட்டுவிடுகிறோம் என்றால் நாம் மனிதர்கள் தானா என்கின்ற எண்ணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே நாம் எந்த மாதிரியான மனிதர்கள் என்பதை நாமே ஆராய்ந்து கொள்வோம். நம் அன்பை மற்ற நம்முடைய தேவைக்காக விட்டு விடுவோமா, அல்லது வாழ்நாள் முழுவதும் அந்த அன்பை நாம் வைத்து கொண்டு செல்வோமா? எந்த அன்பையும் விடாமல் முழுவதும் உண்மையான அன்புடன் நாம் செல்கின்ற மனிதன் தானா என்கின்ற எண்ணத்தை நாம் அவர்களிடமே விட்டுவிடுகிறோம். அவரவர்கள் தம்மை தாமே நினைத்து பார்த்தால் அவர்களுடைய அன்பு எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் அந்த நிகழ்ச்சி என் மனதிலே உணர்த்தியது. இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். ஸ்ரீ Shri